அந்த 24 மணி நேரத்துக்குள்ள இது வந்து முட்டையிட்டு போயிடும். இல்ல நான் கொஞ்ச நேரம் இருந்து இதெல்லாம் பார்க்கறேன் அப்படின்னு நினைச்சதுன்னா 24 மணி நேரத்தை கடந்து போச்சுன்னா செத்து போயிடும். அந்த 24 மணி நேரத்துல கணக்கு முட்டையிட்டு செல்ல வேண்டும். சரி, ஆம்பளை ஆமை எடுத்தோம்னா அது உயிரோட இருக்குமானா அது 12 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும். இப்ப அடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க. நான் என்ன சொன்னேன், பல ஆண் ஆமைகளோடு ஒரு பெண் ஆமை இனம் சேர்க்கிறது. அப்படி இனம் சேருகிற பொழுது அந்த பெண் ஆமை அந்த விந்துலாம் எடுத்து சேகரிச்சு வச்சு அந்த விந்துவை முட்டையோடு சேர்த்து இதுவே கருவாக உருவாக்கி அப்புறமா பெண் ஆமைகள் இரவுல தான் கூடுகிறது. பகல வர்றது நைட்ல தான் வரும். நைட்ல வந்து அப்படியே அந்த இடத்தை பார்க்கும். ரேஞ்சர் சொன்ன மாதிரி ஒரு இடத்தை பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஒரு குழிய தோண்டும். அது முட்டையில குழிய தோண்டிட்டு மூடிடும். அடுத்த இடத்துக்கு போய் மூடிடும். மூணாவது எப்படிப்பா கண்டுபிடிப்பா முட்டை இருக்கிற குழி எதுன்னு எப்படிப்பா கண்டுபிடிப்ப அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னாரு. சார் எங்க அவர் இருக்கிறாரு பாரு, என் கூட வந்தார். அவர் ஒரு நல்ல மெசேஜ் எனக்கு சொன்னார், கைத்தட்டி இல்லாம. முட்டை இருக்கிற குழியை எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இந்த ஆமை என்ன பண்ணும், அந்த மண்ணை எடுத்து ஒரு தூவி விட்டுருமா. நம்ம சாபம் விடும்போது தூவி விடுவோம்ல, இதை எடுக்கிறவன் வந்து வீணா போகணும்னு சாபம் விடுதோ என்னவோ தெரியல. அந்த மண்ணை எடுத்து அப்படி தூவி விட்டுட்டு போச்சுன்னா அந்த மண்ணில் தூவல் இருக்குமா, அந்த இடத்துல தான் முட்டை இருக்கும் அப்படின்னு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இதுதானே விஞ்ஞானம், இதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஆக அந்த விதத்தில் அது வந்து முட்டையிடு 2 மாதம். ஐயா சொன்னாங்க 52 நாள் என்னமோ சொன்னாங்க. சுமார் ஒரு 50 சென்டிமீட்டர் ஆழத்தில் இது பண்ணுது. 2 மாதத்தில் குஞ்சு பெருக்க தொடங்கிடுது. பார்த்தீங்களா, முட்டை உடஞ்சி பாருங்கள் வெளியில் வருது, எவ்வளோ சந்தோஷமாக வெளியில் வருது. ஒரு ஆமை 50லேருந்து 200 முட்டையிடும். இப்போ உங்கள் கீழக்கரையில் எவ்வளோ அதிகபட்ச முட்டையிட்டு இருக்குதுங்க? ஒரு 130. கைத்தட்டுங்க. 100 மார்க் வாங்கினாலும் பையனை தலையில் தூக்கி வச்சு நாம் கொண்டாடுறோம். 130 மார்க் வாங்கியிருக்குது, முட்டையிட்டு இருக்குது. அந்த 130 முட்டையை அது விடும்போது அடாடாடா அந்த அழகு இருக்கே சார். இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க நைட்டு யாராவது போய் அந்த முட்டை இடுது பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு 130 முட்டையை கீழே போட்டுட்டு அது எவ்வளோ டயர்டாயிடும், வீக் ஆகிடும். அப்படியே வீக்னஸோட உடம்பெல்லாம் தளர்ந்து போய் அந்த தாய் மறுபடியும் கடற்கரையை நோக்கி போகிற பொழுது வீக்காக இருக்குமா இல்லையா? அந்த சமயத்தில் தான் இந்த நாய்கள்லாம் வந்து அதை வேட்டையாடுகின்றன. நாய்கள்லாம் எப்போ வேட்டையாடுதுன்னா அது முட்டையிட்டு போகும்போது அது வீக்காக இருக்கும், அப்போ தான் போய் வேட்டையாடும். அதெல்லாம் எல்லாமே இரவு நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆச்சுங்களா? அடுத்து போப்பா. அற்புதம் அப்படின்னா இதுதான் அற்புதம். சூடு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்க, ஆமைக்கு சூடு அதிகமாக இருந்தது. அந்த குழியில் சூடு 30 டிகிரிக்கு மேலே 31 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா எல்லா பொம்பளை குழந்தைங்க. சூடு கம்மியாக ஜில்லுன்னு இன்பமாக இருந்ததுன்னா ஆண் குழந்தைகள் பிறக்குது. ஆக துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் யார் பிறக்கிறாங்கன்னா பெண் குழந்தைகள். நம்முடைய சக்தியினுடைய அவதாரங்கள் தான் பிறக்க. கைத்தட்டிடலாம். சக்தியினுடைய அவதாரங்கள்லாம் அந்த உக்கிரமான அந்த சூழலில் தான் பிறக்குது. ஆனால் ஆம்பளைங்க ஜாலியோ ஜிம்கானா நமக்கு வந்து ரொம்ப கூலான இடத்துல தான் நாம் பிறக்கிறோம். அது மட்டும் இன்னும் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆமை குஞ்சுகளெல்லாம் உள்ளே போயிட்டு தண்ணியில் போகுது. நம்ம ரேஞ்சர் ஒரு அழகான அப்சர்வேஷன் சொன்னார். நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். இந்த ஆமை குஞ்சுகள்லாம் உள்ளே போகுதுங்களா, போயிட்டு தண்ணியில் போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்குது. நான் பிறந்த இடம் இதோ, கீழக்கரை நான் பிறந்த இடம், பர்த் பிளேஸ், திஸ் இஸ் த சைட் ஆஃப் மை பர்த் அப்படின்னு அது குறிச்சிக்குது போல இருக்கு. திரும்பி பார்த்து ஆகா நான் பிறந்த இடம்,
அப்படின்னு அதை பார்த்து அப்புறமா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காது, 356 டிகிரி திரும்புது. எவ்வளோ டிகிரி? 356 டிகிரி அப்படி திரும்பி சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, அப்புறமா ஆஸ்திரேலியா, ஜப்பான், எல்லா இடத்துக்கும் பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல், டாலர் இல்லாமல் ஜாலியோ ஜிம்கானாவாக செல்லுகிற ஒரு அற்புதமான விலங்கினம் உலகம் சுற்றும் வாலிபன். எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு உலகம் சுற்றும் வாலிபன்னா நம்ம கடல் ஆமைகள் தான். பார்த்துருக்கீங்களா? உலகம் சுற்றும் வாலிபன் கடல் ஆமைகள் தான். உலகமெல்லாம் சுத்திட்டு எந்த இடத்துல பிறந்துச்சோ அதே இடத்துக்கு வந்து முட்டையிடுகிற ஆற்றல் வேற எந்த விலங்கினத்திலும் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு அற்புதம் இந்த ஜீவராசிக்கு இருக்கிறது. அதை நாம் பாராட்டணும். 1000 கடல் ஆமை முட்டை விட்டதுன்னா ஒரே ஒரு முட்டையிலிருந்து வந்த குஞ்சு தான் பெரிய இதாக உருவாகிறது. ஆக இதை நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000ல் ஒருவன் அப்படின்னா அது கடல் ஆமைகளாகத்தான் இருக்க முடியும். 1000ல் ஒருவன் கடல் ஆமைகள், உலகம் சுற்றும் வாலிபன் கடல் ஆமைகள். அடுத்து அடாடா, இங்க பாத்தீங்களா மேல கடலாமை ஓட்டுல என்ன இருக்குது? பாசி இருக்குது. கடலாமை ஓட்டுல என்ன இருக்கு? சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்குது. உடனே இந்த சின்ன மீன்கள்லாம் வந்து இதை சுரண்டி சுரண்டி சாப்பிடும். சாப்பாடு ஸ்விக்கி மாதிரி சாப்பாடு ரெடிமேட் அவைலபிள். போய் மீனெல்லாம், சின்ன மீனெல்லாம் சுரண்டி சுரண்டி சாப்பிடும். உடனே பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடும். அப்ப மீன் வளம் பெருகுமா இல்லையா? இது 1. 2. அடுத்து இந்த முட்டையெல்லாம் உடையுது பார்த்தீங்களா? இந்த முட்டை உடைஞ்ச உடனே உள்ள இருக்கிற திரவம் மணல்ல வர்றதுனால அந்த மணலினுடைய ஊட்டச்சத்து அதிகமாகுது. அந்த ஊட்டச்சத்து அதிகமாகிற பொழுது அது சின்ன உயிரினங்கள் வளர்ச்சிக்கும் தாவரங்கள் வளர்ச்சிக்கும் உதவுகின்றன. அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெல்லி மீன்கள், சொறி பூச்சிகள் கடல்ல இருக்கிறது நல்லதா கெட்டதா? சொறி மீன்கள் கடல்ல இருக்கிறது என்னமா? கெட்டது. நல்லதா கெட்டதுங்களா? ஜெல்லி மீன்கள், சொறி மீன்கள், சொறி பூச்சிகளா, அது கடல்ல இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஆமை இல்லப்பா, ஜெல்லி மீன் நல்லது. சரி, எப்படி நல்லது? சரி, அதுவும் ஒரு உயிர், அதனால இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றீங்க. ரைட்டு. ஆமா, கெட்டதுங்கிற எப்படி நீ கெட்டதுன்னு சொல்ற? நல்லா சொல்லிச்சு பாப்பா, கை தட்டலாமே, கரெக்டா சொல்லிச்சு. இந்த ஜெல்லி மீன்கள் என்ன பண்ணும்? அதுக்கு உணவு மீன் முட்டைகள். அதனுடைய உணவு, ஜெல்லி மீன்களுடைய உணவு மீன் குஞ்சுகள். மீன் முட்டையும் மீன் குஞ்சியும் ஜெல்லி மீன் சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம கடல் மீன் வளம் குறையுமா குறையாதா? அப்ப ஜெல்லி மீன் நல்லதான்னு சொன்னா ஜெல்லி மீன் நல்லதல்ல. அப்ப அந்த ஜெல்லி மீன்களை யாரு வேட்டையாடுறாங்க? நம்ம கடல் ஆமைகள் தான். அந்த ஜெல்லி மீன்கள் வம்சத்தையே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆயிரக்கணக்கான மைலுக்கு அந்த இருக்கிற ஜெல்லி மீன்களை எல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றதுனாலதான் கடலில் மீன் வளம் பெருகுகிறது. ஆகவே நம்ம கடல் ஆமைகளை வளர்த்தணுமா இல்லையா? வளர்த்தணும். அடுத்து பவளப்பாறைகள். உங்க ஏரியா உலக பிரசித்தி பெற்ற ஏரியா. கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து உலகத்திலேயே ஒரு முதன்மையான கடல் கோள். அந்த இதுல பவளப்பாறைகள், அது மேல பாசி வளர்ந்ததுன்னா பவளப்பாறைகள் செத்து விடும். பவளப்பாறைகள் எப்ப சாகும்? பாசி வளர்ந்தா செத்துடும். ஆனா நம்ம கடல் ஆமைகள் அந்த பாசிகளை எல்லாம் சுரண்டி சாப்பிடுவதால் பவளப்பாறைகள் நலமுடன் இருக்கின்றன. சரியா? அந்த விதத்திலையும் பவளப்பாறைகளை இருக்கிற அந்த கடல் பாசிகளை சாப்பிடும். முடிச்சிடலாங்க. கடைசியானவுடனே ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குஞ்சு பொரிப்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா, மணல் வந்து சாஃப்டாக இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும்.
கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தொலைவில் நம்ம அடையாளம் காண வேண்டும். இந்த நான் சொன்ன இல்லைங்களா, வந்து தோண்டிட்டு பார்த்துட்டு விட்டுட்டு போகுதுன்னு. அப்படி தோண்டும் போது அங்கே வேர் வந்துச்சுன்னு வச்சுக்க, வேர் நோ அப்படின்ட்டு போயிடும், ரிஜெக்டட். இந்த குழி ரிஜெக்டட். பாறை இருந்தாலும் விடாது, கல் இருந்தால் விடாது. சுற்றி பார்க்குது, ஆஹா அருமையாக இருக்குது, ஜன நடமாட்டம் இல்லாமல் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னோன்னா அங்கே தான் அமைதியான இடத்துல தான் அது முட்டையிடுகிறது. ஆனால் இப்போ நம்ம பொறிப்பகம் அமைச்சிருக்கிறோம். 2 வருஷத்துக்கு அதே இடத்துல பொறிப்பகம் அமைக்க கூடாது கூடாது கூடாது, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னு யாராவது சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? இப்போ பொறிப்பகம் அமைச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல, இந்த தடவை எல்லாம் குஞ்செல்லாம் பொரிஞ்சிருச்சு. அதே இடத்துல அடுத்த வருஷம் பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஏன்? எக்ஸலன்ட், ஐயா கைத்தட்டுங்க, அம்மா பாருங்க அருமையா சொல்லிட்டாங்க. அந்த முட்டையை உடஞ்சி அந்த இதெல்லாம் வெளியில வந்து அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குமா இல்லையா? மறுபடியும் அதே இடத்துல பண்ணும்போது கிருமிகள்லாம் அதை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதே இடத்துல பண்ண வேணாம், ஒரு 2 வருஷத்துக்கு லீவ் விட்டுறலாம் அந்த இடத்துல. சரி, அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மூங்கில் கம்பிகளை நெருக்கமாக நம்ம சுற்றிய நட்டு அந்த மூங்கில் கம்பிகள் இடைவெளி இல்லாமல் பண்ணணும். நெக்ஸ்ட், அதே மாதிரி பச்சை நிற நிழல் வலைகளை பயன்படுத்தக்கூடாது. பச்சை நிற வலைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்பா? பச்சை நிறத்தில் இருக்கிற நிழல் வலைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த பச்சை நிழல் வலை அந்த சூட்டை, சூரிய ஒளியில் இருக்கிற வெப்பத்தை உள்வாங்கி கொண்டு உள்ள வெப்பமாயிடும். ஆக வெப்பமாதல் காரணமாக அதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து அப்புறம் 40 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி மூங்கில் கூடைகளை வச்சிடணும். மூங்கில் கூடைகளை வச்சு எந்தெந்த இடத்துல நம்ம முட்டை வச்சோமோ அந்த இடத்துல மூங்கில் கூடையை வைக்கலாம். அந்த மூங்கில் கூடைக்கு மேலே ஓட்டை போட்டிருக்கா, எதுக்காக ஓட்டை போடணும்? மூங்கில் கூடைக்கு மேலே ஏன் ஓட்டை போடணும்? மூங்கில் கூடைக்கு மேலே ஓட்டை போடணும், ஏன் ஓட்டை போடணும்? காத்தோட்டம். அற்புதம், காத்தோட்டம் அருமையான. யாருமா சொன்னது? ப்ரொஃபஸர் சொல்லிட்டாங்க, கை தட்டிடலாம். ப்ரொஃபஸர் சொன்னால் தப்புன்னு சொல்லக்கூடாது. காத்தோட்டம். 2வது, குஞ்சு பொறிஞ்சு வெளியில வந்திருக்கா முட்டையில இருந்து எப்படி தெரியும்? மேல இருந்து நம்ம எட்டி பார்க்கணுமா இல்லையா? இப்ப சாரு போய் எட்டி பார்க்கறாருன்னா தெரியணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி ஓட்ட போடுறோம். இந்த மாதிரி அதே மாதிரி நாய்கள் தோண்டுவதை தடுக்கிறதுக்கு ஒரு பலகைய அந்த என்ட்ரன்ஸில் அமைச்சலாம். ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அந்த செய்தியை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சென்னையிலையும் நாகையிலையும் கடலாமை பாதுகாப்பு மையம் அமைக்க போகிறதா அமைச்சர் சொல்கிறார். அடுத்துப்பா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த ஆப்பு போட்டாச்சா? சரி, அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆப்பு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் மொபைல் செயலி, அதில் எந்த இடத்துல முட்டை விடுது, எவ்வளோ முட்டை விடுது அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாடு ஆமை பாதுகாவலர் அப்படின்ற செயலியை உருவாக்கியிருக்கு. அடுத்துப்பா கடைசியாக, இப்போ கடைசி ஸ்லைடு நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அப்போ அடுத்த ஸ்லைடு போயிடுப்பா. 1000 சித்தாமைகள் இந்த மாதம், போன மாதம் தமிழ்நாடு கடற்கரையில் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரையிலும் இறந்து விட்டன. புரியுதுங்களா? இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கும்? நீங்க சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எதுங்க? ஷாக்கிங் நியூஸ். அதனால தண்ணி குடிச்சுக்கிட்டேன். அம்மா என்ன சொல்றாங்க? கெமிக்கல் அதிகமாக இருக்கு. இந்த பாப்பா என்ன சொல்றாங்க? நிறைய பிளாஸ்டிக், அதனால தான் வருதுன்றாங்க. இந்த ரெண்டுக்கும் கை தட்டிடலாமா? அற்புதமான ஆன்சர். கரெக்ட். அதுதான் அந்த பொம்மை. சார் கரெக்டாக சொல்றாரு. சார் கரெக்டாக சொல்றாரு. பயன்படுத்தப்படாத வலைகள் அப்படின்னு. கைத்தட்டுங்க. நான் ஏன் அடிக்கடி கைத்தட்ட சொல்றேன்னா 2 அட்வான்டேஜ்.
ஒன்று 34 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. தட்டும்போது மூளை நல்லா வேலை செய்யும். தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட திடீர்னு விழிச்சு என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். தூங்க விடாமல் தடுக்கிறதுக்கு இது வழி. வராங்க. ஆச்சுங்களா? இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நான் படித்தேன். அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் சில முட்டைகள்லாம் உடையாமல் இருக்குல்ல, குஞ்சு பறிக்காமல் இருக்குல்ல, அந்த முட்டைகளை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுனா அந்த முட்டைகளில் சில கெமிக்கல்லாம் இருக்குது, வேதிப்பொருட்கள்லாம், நச்சு பொருட்கள்லாம் இருக்குது. அது என்ன நச்சு பொருள்னு பார்த்தா தாலேட்டுங்கிற ஒரு நச்சு பொருள். அந்த தாலேட் எங்க இருக்குதுன்னு சொன்னா அந்த பிளாஸ்டிக் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற கெமிக்கல். அந்த பிளாஸ்டிக் தயவு செய்து நீங்க கடலுக்கெல்லாம் தொழிலுக்கு போயிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் என்ன பண்ணுவீங்க? கடல்ல தூக்கி போடுவீங்களா? போட மாட்டீங்க. கீழக்கரையில் இருக்கிற மீனவர்கள் அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்கன்னு எனக்கு ஆபீசர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தயவு செய்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை அங்க போடுறவங்களை நீங்க தடுக்கணும். வேற வெளியே மண்டபம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லுங்க, போடுறத தடுக்கணும். வலையில மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணுவீங்க? வலையில மாட்டிக்கிச்சு ஒரு பெரிய ஆமை, என்ன பண்ணுவீங்க? வலையை விட்டுருவீங்களா? இப்ப சமீபத்தில் சீர்காழி அந்த பக்கத்துல ஒரு பச்சை ஆமை மாட்டிச்சு வலையில. அந்த வலையை ஒரு மீனவர் பிரிச்சு அதை ரிலீஸ் பண்ணிட்டு அதை அப்படியே போட்டோ எடுத்து டிஎஃப்ஓக்கு அனுப்பிச்சு விட்டார். அந்த வலை 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா, அது எல்லாமே லாஸ் அவருக்கு. உடனே அவரை கூப்பிட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் வாங்கிக்க அப்படின்னு பணத்தை கொடுத்து, இந்த குடியரசு தினத்தன்னைக்கு அவர் கலெக்டர் அந்த ஆளை கூப்பிட்டு பரிசு கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால், அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் உடனே கிழிச்சு விட்டுருங்க. நீங்கள் வலை போனால் போயிட்டு அது காசு வாங்கிக்கலாம். 2 மடங்கா கேட்டுக்குங்க, நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கொடுத்துருவாரு. ஐயா பாரு, நல்ல மனிதர், முகத்தை பாருங்க, மறு நிமிஷமே கொடுத்துட்றேன்ட்டார். அவர் பணத்தையே கொடுத்துட்றேன்ட்டார், அப்புறம் வாங்கிக்கிறேன், கிளைம் பண்ணிக்கிறேன்ட்டார். அப்படி எங்க வலையில மாட்டினாலும் உடனே அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. பெரிய தர்மம், இதை விட ஒரு பெரிய தர்மம் இருக்க முடியாது என்று சொல்லி, நம்முடைய செந்தில்குமார் அவர்களுடைய முயற்சி, அவரை சார்ந்த அதிகாரிகள் முயற்சி வாழ்க வெல்க என்று சொல்லி, அவர்கள் முயற்சி மட்டும் வெற்றி அடையாது. நீங்கள் பொதுமக்கள், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தால்தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி, நான் உங்களையெல்லாம் பார்க்குற போது கீழக்கரையில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு மனுஷனை பார்க்குறேன், நான் ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரையிலும் சிரிச்ச முகத்தோடையே இருக்கிறேன். உலகத்திலேயே ஒரு கணவன் ஒரு சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்டாக இருக்கணும்னா இவரை மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஒய்ஃபு எவ்வளவு திட்டினாலும், வாத்தியார் என்ன பேசினாலும் அது மனங்கோணாம சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு பாருங்க. இதுதான் இந்த தட்டில் பார்க்கும் போதெல்லாம் சிரிச்ச முகத்தோட ஒரு ஜாலியோ ஜிம்கானாவா ஒரு ஃபீலிங் வரணும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்களெல்லாம் பல்லாண்டு சீட்டட்டில் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.